அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் எடுத்துரைத்து அஇஅதிமுகவினர் முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக புஞ்சை புகழூர் பேரூராட்சி, கந்தம்பாளையம், ஈரோடு மெயின் ரோடு, மலைவீதி, வேலூர் மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு பி. தங்கமணி, அமைச்சர் டாக்டர் வி. சரோஜா மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களையும் மகத்தான சாதனைகளையும் எடுத்து கூறி தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். 5 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பொற்கால ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெறுகின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் அம்மா அவர்கள் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்து 2வது முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் போக 2016 சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை அறிவித்தார்களோ அது முக்கியமாக 5 வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். இந்த தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதியில் வாக்களித்து விரலில் இருக்கின்ற மை காய்வதற்கு முன்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். நொய்யல் குறுக்கு சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அரவக்குறிச்சி தொகுதி புஞ்சை புகழூர் பேரூராட்சிக்குட்பட்ட மோதுகாடு, கட்டிப்பாளையம், பாலத்துறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தென்னிலை மேற்கு ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான மகளிர் திரண்டு வந்து அஇஅதிமுகவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். அரவக்குறிச்சி தொகுதியில் நந்தவனம், மெஞ்சமாங்கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு திரட்டினர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் நாடார் தெரு, குறிஞ்சி தெரு, கீழத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு எஸ். பி. வேலுமணி கழக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கழக வேட்பாளர் திரு எம். ரங்கசாமிக்கு பேராதரவு திரட்டினார். தஞ்சாவூர் தொகுதிக்குட்பட்ட 39வது வார்டு முனிசிபல் காலனி, கனகசபை நகர், பாலாஜி நகர், கூட்டுறவு காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஆர். காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதலமைச்சரின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார்கள். கரந்தை 3வது வார்டு பகுதியில் தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஓ. எஸ். மணியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விவசாயிகள் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு திரட்ட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். தஞ்சாவூர் மாநகராட்சிக்குட்பட்ட யாகப்பா நகர், பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, தாமஸ் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் திரளான நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மானாம்புச்சாவடி, ஆடக்காரத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஆர். துரைக்கண்ணு திரளான கழக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுப்பட்டினம் ஊராட்சியில் தில்லை நகர், பாரதிதாசன் நகர், கம்பிப்பாலம் உள்ளிட்ட இடங்களில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஜி. பாஸ்கரன் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்களது பேராதரவை தெரிவித்தனர். தஞ்சாவூர் தொகுதியில் சீதா நகர், சிவாஜி நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி நடராஜன், திருமதி எஸ். வளர்மதி, கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான திரு பா. குமார் எம்பி உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து பேராதரவு திரட்டினார்கள். தஞ்சாவூர் தொகுதியில் நீலகிரி ஊராட்சி வார்டுகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி நடராஜன், திருமதி எஸ். வளர்மதி, திரு பா. குமார் எம்பி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர்.
தஞ்சாவூர் பகுதி மக்கள் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு தீவிரமாக வாக்கு சேகரிப்பதென இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் தொகுதியில் நெசவாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான மானாம்புச்சாவடி, கீழராஜவீதி உள்ளிட்ட இடங்களில் நெசவாளர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் கட்டணமில்லா மின்சாரம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை எடுத்து கூறி அண்ணா தொழிற்சங்க கைத்தறி பிரிவு நிர்வாகிகள் அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டினார்கள். திருப்பரங்குன்றம் தொகுதியில் கழக வேட்பாளர் திரு ஏ.கே. போஸுக்கு ஆதரவாக கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களுமான திரு திண்டுக்கல் சி. சீனிவாசன், திரு செல்லூர் கே. ராஜு, திரு ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அமைச்சர்கள் திரு கே. பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் நாகமலை, புதுக்கோட்டை, பெருமாள் மலை, என்ஜிஓ காலனி உள்ளிட்ட இடங்களில் ஆதரவு திரட்டினர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அமைச்சர் திருமதி வி.எம். ராஜலட்சுமி, கழக நிர்வாகிகள் புளியங்குளம், தென்பழஞ்சி, வடபழஞ்சி, வெள்ளைக்காரப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். தாரை தப்பட்டை முழக்கத்துடன் ஆரத்தை அடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் திரு கே. பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 97வது வார்டுக்கு உட்பட்ட பாலாஜி தெரு, பாண்டியன் நகர், நெல்லையப்பபுரம் உள்ளிட்ட இடங்களில் திரைப்பட இயக்குநர் திரு ஆர்.வி. உதயகுமார் மற்றும் திரைப்படத்துறையினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகள் கொண்ட பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். ஈஸ்வரி நகர், மகாலட்சுமி நகர், பெரியார் நகர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். திருப்பரங்குன்றம் தொகுதியின் சிலைமான், விரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுகவினர் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார்கள். சிலைமான், பள்ளிவாசல் பகுதியில் கழக நிர்வாகிகளும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் திரு ஷேக் தாவூத் உள்ளிட்டோரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் தொகுதி புளியங்குளம் மற்றும் பல்வேறு இடங்களில் கழக மகளிர் அணியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதலமைச்சரின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக வேட்பாளர் திரு ஏ.கே. போஸுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் தமிழக அமைச்சர்களுமான திரு சி.வி. சண்முகம், திரு எம்.சி. சம்பத் மற்றும் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் திரு சே. செம்மலை எம்எல்ஏ, திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன் உள்ளிட்டோர் 27வது வார்டு பிள்ளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மேட்டு தெரு, வள்ளலார் வீதி, சாத்தானி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்கள். என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோரும் உடன் சென்றனர்.